2026 சட்டமன்ற தேர்தல். அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்பவே நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் அது உங்களுடைய கடைசி முடிவல்ல. நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றது ஒரு அல்காரிதம் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருக்கிற Facebook, YouTube, Instagram, Xன்னு இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் உங்க ஓட்டு யாருக்குன்னு டிசைட் பண்ணுது. ஓட்டு போடுற மிஷினை ஹேக் பண்ணி ஓட்டை திருடுறதெல்லாம் பழைய காலம். அதுக்கு பதிலாக ஓட்டு போடுறவங்களோட மைண்ட் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டேட்டா சயின்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஸ்னாப்சீ அகாடமிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு சாதாரண மனுஷன் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைலில் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையும் ரெக்கார்ட் ஆகும். ஒரு நியூஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறங்கிறது சாதாரண டேட்டா. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஒரு கமெண்ட் டைப் பண்ணும்போது கோபத்தில் எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறீங்க, அதில் எத்தனை தடவை பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவாக ரெக்கார்ட் ஆகும். இந்த டேட்டாக்கு பேர் தான் மெட்டாடேட்டான்னு சொல்லுவோம். ஸ்விக்கியில் நீங்கள் மிட் நைட்டில் பிரியாணி ஆர்டர் பண்ணால் நீங்கள் லேட் நைட்டில் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கூகுளில் ஷூ ஆர்டர் பண்ணால் அடுத்த செகண்டே இன்ஸ்டாகிராமில் ஆட் வரும். இது ஏன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஒவ்வொரு ஆப்பும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கிராஸ் சைட் ட்ராக்கிங் சொல்லுவோம். உங்களோட ஒவ்வொரு ஆன்லைன் மூவ்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு நபரை சுற்றி 5000க்கும் மேற்பட்ட டேட்டா பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத பல உண்மைகளை வச்சு தான் உங்களோட டிஜிட்டல் குளோனை அல்காரிதம் உருவாக்கும். சரி, இவ்வளவு டேட்டா வச்சு நிஜமாவே ஓட்டா மாற்ற முடியுமா? இதுக்கு உலகமே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது. 2016 அமெரிக்க தேர்தல். ஃபேஸ்புக்கில் சின்ன சின்ன கேம்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்லேயே பசில் சால்வ் பண்ணுற ஆப்ஷனில் இருந்துச்சு. இதை நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல் ஆக்சஸ் கேட்கும். அப்படி அலோவ் கொடுத்தவங்களோட டேட்டாவை திருட ஆரம்பித்தாங்க. கேம்ஸ் விளையாடுறவங்களோட டேட்டா மட்டும் அவங்க எடுக்கல, அந்த நபரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்க அத்தனை பேரோட டேட்டாவையும் அவங்களுக்கே தெரியாமல் எடுத்தாங்க. இப்படி சுமார் 8,70,00,000 பேரோட தனிப்பட்ட டேட்டாவை திருடுனாங்க. கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற கம்பெனி தான் மொத்த டேட்டாவையும் எடுத்தது. இந்த நியூஸ் வெளியே வந்ததும் எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அந்த கம்பெனியோட டேட்டா சயின்டிஸ்ட் கிறிஸ்டோஃபரை கோர்ட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இன்னுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து எடுத்த டேட்டாவை வச்சு எந்த விஷயத்தை வச்சு கோவப்படுத்தலாம், எந்த விஷயத்தை வச்சு பயமுறுத்தலாம், அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் காட்டலாம் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் மேப்பிங் பண்ண அவங்களோட சர்வர் ரொம்ப துல்லியமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது டேட்டா அப்படிங்கிறது வெறும் டிஜிட்டல் கிடையாது, அது மக்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுற டிஜிட்டல் வெப்பன். இந்த வெப்பனை வச்சு தான் 2016 அமெரிக்க தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மைண்ட் கேம் விளையாடினாங்க. டேட்டாவை திருடுனாங்க. சரி, அதை வச்சு எப்படி ஒருத்தரோட ஓட்டை மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சைக்கலாஜிக்கலாக யூஸ் பண்ண ஓசோன் அப்படிங்கிற அல்காரிதம் உள்ள வருது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு லைக் போடுறீங்க, எதை ஷேர் பண்ணுறீங்கிறத வச்சு தான் நீங்கள் கோபக்காரதா இல்லை அமைதியானவரா இல்லை எதை கண்டா பயப்படுவீங்க அப்படிங்கிற பர்சனாலிட்டி ப்ரொஃபைலை அல்காரிதம் துல்லியமாக கண்டுபிடிக்கும். முன்னாடியெல்லாம் டிவியில் ஒரு அரசியல் கட்சி விளம்பரம் கொடுத்தா அது எல்லாத்துக்கும் ஒன்றா தான் தெரியும். இதுக்கு பேர் ப்ராட்காஸ்டிங் சொல்லுவோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் நடக்கிறது யூனிகாஸ்ட். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் உங்கள் காதுக்குள்ளே வந்து சொல்கிறதுக்கு சமம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு நபர் இவரோட டேட்டா படி இவர் எப்பவுமே பாதுகாப்பு இல்லாத உணர்வோடு இருக்கிறவர். இவரோட ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் முழுக்கவே எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்கள் ஏரியாவில் கலவரம் வரும், குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு பயமுறுத்துகிற மாதிரி விளம்பரம் வரும். இப்போ பின்னு ஒரு நபர், அதே தெருவில் பின்னு ஒரு நபர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அவருக்கு கலவரம் ஆட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதுக்கு பதிலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புது ஐடி கம்பெனிஸ் வரும், ஸ்டார்ட் அப் லோன் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவான ஆட்ஸ் மட்டுமே அவங்களுக்கு வரும். கட்சி ஒன்று தான், ஆனால் ஓட்டு வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தரோட வீக்னஸை வச்சு வெவ்வேறு பொய்களை அல்காரிதம் உருவாக்கும். இதில் கொடுமை என்னென்னா, இந்த 2 பேத்துக்கும் உண்மையான நிலவரம் என்னன்னே தெரியாது. ஏன்னா அல்காரிதம் அவங்களுக்கு பிடிச்ச அண்ட் அவங்களுக்கு நம்புற மாதிரியான விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டுச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம சிந்திச்சு முடிவு எடுக்கிறோம்னு நினச்சி அல்காரிதம் சொல்கிற கட்சிக்கு எந்த கேள்வியும் கேட்காம ஓட்டு போட்டாங்க. நம்ம மூளை ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸ்லையும் ஆட்ஸ் ஓடிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா ஓல்டு இன்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் வரும். இது எல்லாமே அல்காரிதமோட வேலை தான். எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் இன்சிடென்ட் எல்லாமே பூஸ்ட் பண்ணும். இது எல்லாமே பிரைன் வாஷ் பண்ணதான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைல்டாகவே வாக்காளர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆதரவாளர்கள். இவங்க எப்பயுமே ஒரு கட்சி நம்பி தான் இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி அந்த கட்சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களை பிரைன் வாஷ் பண்ணவே முடியாது. 2வது யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு குழப்பத்தில் இருக்கவங்க. இவங்க தான் மெயின் டார்கெட். இவங்களை யாருக்கு தம் பக்கம் வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு கிடைக்கும். ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டியான பீப்புள். 100ல் 60% இவங்க தான். இந்த மக்களுக்கு தான் அதிகப்படியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான ஆட்ஸ் போகும். இதில் ஒரு சில பேர் இருப்பாங்க பயந்த சுபாவம் உள்ளவங்க. இவங்களுக்கு நெகட்டிவான ஆட்ஸ் மட்டும்தான் போகும். ஏன்னா இவங்களை பிரைன் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மென்டலி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. இவங்களோட தாட் என்னவா இருக்குன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நாடு உருப்பட போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி வீட்டிலே இருந்துருவாங்க. இது அவங்களுக்கு ஒரு சலிப்பு உருவாக்கிடும். நாட்டு மேலேயும் சொசைட்டி மேலேயும் ஒரு வெறுப்பு உருவாக்கிடும். இப்படி பல லட்சம் பேரை ஓட்டு போட விடாமல் செஞ்சு சைலண்ட்டாக எலெக்ஷனை ஜெயிச்சிருவாங்க. இந்த 3 பீப்புள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தராக தான் இருப்பீங்க. உங்கள் டேட்டாவை வெறும் இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி மட்டும் நினைக்காதீங்க. அது உங்களோட அறியாமை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டிஜிட்டல் ரிமோட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.